காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்க நாமின்றி வேறில்லை என்றார் பாரதியார். அந்த வகையில் பறவைகளை ரசிப்பவர்களுக்கென்றே திருச்சியில சுமார் 18.64 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தொடங்கப்பட்டுள்ள திருச்சி பேர்ட்ஸ் பார்க்குக்கு வந்திருக்கோம். இங்க நிறைய பறவைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு அம்சங்களும் இந்த பறவைகள் பூங்கால அமைஞ்சிருக்கு. என்னென்ன இருக்கு, சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. திருச்சி மக்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒன்றாக அமைந்திருந்ததுதான் பறவைகள் பூங்கா. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் கடந்த 2022ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட முதலே இந்த பூங்காவை எப்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வருவார்கள் என பல்வேறு எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருந்தது. திருச்சிக்கு பறவைகள் பூங்கா வரப்போகிறது என மக்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்த இந்த பூங்கா தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால் 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த பூங்காவில் அப்படி என்னதான் இருக்கிறது என்று உள்ளே பயணித்தோம். பெரியவர்களுக்கு 200 ரூபாய், சிறியவர்களுக்கு 150 ரூபாய், குழந்தைகளுக்கு இலவசம் என காலை 9 மணி தொடங்கி மாலை 6 மணி வரையிலும் வாரத்தின் எல்லா நாட்களிலும் பூங்கா திறந்திருக்கும். டிக்கெட் பெற்றுக்கொண்டு உள்ளே செல்லும் பொழுது ஸ்கேனர் மூலம் மெட்ரோ சந்திப்பில் உள்ளது போன்ற இயங்கு கதவுகள் அமைக்கப்பட்டு மக்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கின்றனர். நுழைந்தவுடன் நம் கண்ணில் தென்படுபவை நீண்ட கழுத்துகளுடன் ஸ்பிரிங் போன்று துள்ளி துள்ளி வரும் நெருப்பு கோழிகள் தான். டிக்கெட் பெறும்பொழுதே நம் கையில் கொடுக்கும் கீரை தண்டுகளை நெருப்பு கோழிகளிடமும் அருகில் உள்ள ஈமு கோழிகளிடமும் நீட்டினால் அழகாக தன் வாயை பிளந்து நம்மிடமிருந்து கீரை தண்டுகளை கவ்வி செல்கின்றன. தொடர்ந்து பல்வேறு புறா வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மயில் தோகை போல புறாக்களும் சிறகை விரித்து புல்தரைகளில் ஒய்யாரமாய் நடந்து செல்லும் காட்சிகள் காண்பவரை கவர்கின்றன. புறாக்களை ரசித்து வரும் நமக்கு மலர்களால் நிறைந்து காணப்படும் அமைப்பும் அங்கு கடிகாரமும் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பல்வேறு உள்நாட்டு வெளிநாட்டு கோழி வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு இருக்கக்கூடிய கோழி குஞ்சுகளுக்கும் வாத்துகளுக்கும் பொதுமக்கள் உணவிடும் வகையில் கூண்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. வாத்துகளிலும் பல்வேறு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குளம் போல் கட்டப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டியில் ரம்மியமாய் குளியலிட்டு விளையாடி மகிழ்கின்றன வாத்துக்கள். பறவைகள் பூங்காவில் பறவைகள் மட்டும்தானே இருக்க முடியும்? இல்லை, பல்வேறு உள்நாட்டு வெளிநாட்டு மீன் இனங்களும் நம்மை கவரும் வகையில் கண்ணாடி தொட்டிகளில் மீன்கள் பயணிப்பதை காட்சிகளில் பார்க்கலாம். மீன்களை பார்த்துவிட்டு வரும்பொழுது துள்ளி குதித்தோடும் முயல்கள் நம்மை பரவசப்படுத்துகின்றன. குழந்தைகளுக்கு மட்டும் உள்ளே அனுமதி வழங்கப்படும் நிலையில் கேரட், முட்டைகோஸ் உள்ளிட்டவற்றை முயல்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மை சுற்றி சுற்றி துள்ளி வந்து சந்தோஷப்படுத்துகின்றன. தொடர்ந்து உள்ள அரங்கில் மலைப்பாம்புகள், ஆமை, முள்எலி உள்ளிட்டவையும், வெளியில் இகுவானா உள்ளிட்ட ஓணான் வகைகளும், குருவி வகைகளும், பறவைகளின் முட்டைகள் அடைக்காக்கும் பகுதியும் உள்ளது. சீனா, ஜப்பான், அமெரிக்கா, நெதர்லாந்து, மெக்சிகோ உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த பறவை இனங்கள், பாம்புகள், மீன்கள், முயல்கள், எலிகள் உள்ளிட்டவற்றை கண்டு ரசிக்கலாம். இந்த பூங்காவிற்கு மக்கள் வருவதற்கு முக்கிய காரணம் பறவைகளுக்கு நம் கைகளில் வைத்து உணவளிக்க முடியும் என்பதற்காகத்தான். உள்ளே நுழையும் பொழுதே கொடுக்கப்படும் இரையை பொதுமக்கள் கையில் இருந்து நீட்டும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய பறவைகள் அனைத்தும் கையில் வந்து அழகாக அமர்ந்து கொள்கிறது. பறவைகள் இருக்கும் பகுதியை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை உள்ளிட்ட 5 திணைகளை குறிக்கும் வகையிலான பல்வேறு உட்கட்டமைப்பு வடிவமைப்புகளும் செய்யப்பட்டுள்ளது. மக்காவ், காக்கட், சன்காகனூர் உள்ளிட்ட பல்வேறு கண்ணை கவரும் வகையிலான அழகிய பறவைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து சிறுவர்கள் விளையாடுவதற்கான சிறுவர்கள் பூங்கா, 70mm திரையரங்கம் உள்ளிட்டவையும் உணவகமும் இங்கு வரக்கூடிய மக்களுக்கு சிறப்பான பொழுதுபோக்கு அம்சமாக அமைந்துள்ளது.